வெல்கம் டு மினிகிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வால் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எதை வச்சு வால் பெயிண்டிங் பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த ரீசெண்டாக நான் மீஷோவில் ஒரு டியூப் வாட்டர் கலர் பெயிண்ட் வாங்கியிருந்தேன். அதை வச்சு தான் நான் வால் பெயிண்டிங் பண்ண போகிறேன். அதோட அன்பாக்ஸ் வீடியோவையும் இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த பெயிண்ட்டை நான் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன்னா 181 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். 181 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க எப்படி ட்ரா பண்ணலாங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன வரைய போகிறேன்னா ட்ரீ மாதிரி வரையலான்னு ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கேன். அதுக்கு முதல்ல நான் வரைகிற மாதிரி கிளைகள் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் ட்ரீயோட வேறு இந்த இதெல்லாம் வரைஞ்சிக்கோங்க. நான் வரைகிறத பார்த்து அதேமாதிரி வரைஞ்சிக்கோங்க. நிறைய இது வரைஞ்சிக்கோங்க. நான் வரைகிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி எதுக்கு போடுறேன்னா, இது பார்க்குறதுக்கு கிளை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நான் வரைகிற மாதிரி லீவ்ஸ் வரைஞ்சிக்கோங்க. லீவ்ஸ் நீங்கள் ஒன்றும் செய்யணும்னா நார்மலாக வரைகிற மாதிரி லீவ்ஸ் தான் வரையணும். அதுக்கப்புறம் அதில் நீங்கள் என்ன கலர்னாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடியில் இந்த மாதிரி கிராஸ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் பிளாக் பெயிண்ட் வச்சு நான் மரத்தோட எஃபெக்ட்டுக்காண்டி சென்டரில் போடுற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இப்படி வரைஞ்சதுக்கப்புறம் நான் பேட் வரைய போகிறேன். பேட் வரைகிறதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு சின்ன வயசில் வரைகிற மாதிரி அந்த காக்கா மாதிரி வரைவீங்கள்ல, அந்த வி மாதிரி அந்த ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதில் நீங்கள் ரெக்கையும் வாலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வால் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் முகத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முகத்தை ஜாயின் பண்ணிவிட்டு முகத்தில் அதோட அழகையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பேடோட எஃபெக்ட் கிடைக்கும். பேட் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.